ஹாய், என்னோட பேர் சுபாஷ் ஜெய். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ட்ரம்ப்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும், இதனால் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு, இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். ஓகே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அதாவது எலெக்ஷன் டைம்லேயும் சரி, ட்ரம்ப் வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து டேரிஃபில் வந்து அவர் கையை வைப்பார் சொல்லி முன்னாடியே ஒரு டாக் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரம்ப்பும் ஆட்சிக்கு வந்தார். ஸோ ஆட்சிக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டேரிஃபில் தான் வந்து கையை வச்சார். ஸோ முன்னாடியே வந்துட்டு இந்தியாவே என்ன சொன்னார் அப்படின்னா டேரிஃப் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுருப்பார், டேரிஃப் கிங். ஏன்னா வந்து நம்ம வந்து யூஎஸ் கூட்ஸ் மேலே வந்து ரொம்பவே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுனால வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து டேரிஃப் கிங் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஓவராலாக பேஸ் டேரிஃப் வந்து 10% வந்து அவர் இம்போஸ் பண்ணார். அப்புறம் வந்து போன வாரம் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்டோமொபைலும் சரி, அதோட பார்ட்ஸ் காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் வர எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் வந்து 25% டேரிஃப் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்படி அனௌன்ஸ் பண்ணனாலே வந்துட்டு இந்தியாவில் வர சில ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு, ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆச்சு. இது நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேர்ல்டும் சரி, இந்தியாவும் சரி ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு ஒரு நாள் வந்து வந்துச்சு, அதாவது April 2. ஏன்னா வந்து April 2 வந்து அவர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரேட் டெபிசிட் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே அந்தந்த பெர்சன்டேஜ் வந்து நாங்கள் April 2 வந்து வெளியிடுவோம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி வந்து April 2 வந்து அவர் வெளியிட்டார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது April 2 வந்து அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து லிபரேஷன் டே. ஸோ இந்த டே வந்து அமெரிக்கன் கண்ட்ரிஸும் சரி, அமெரிக்கன் பீப்புளுக்கும் சரி ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த நாள்னால் இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால் அமெரிக்கனோட எக்கனாமியை வந்து ரீபான் ஆக போகுது, மறுபடியும் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவோட தலைவிதியை வந்து திருப்பி மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ட்ரேடு, அதாவது வணிகன்னு வந்துட்டாலே நண்பன் வந்து எதிரியை விட மோசமான நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நமக்கு ட்ரேட்னாலே வந்து நம்ம கண்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. ஸோ அதனாலே வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஒரு நல்ல வழி வகுக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோடி வந்து எனக்கு வந்து நல்ல நண்பர், பட் வந்து நாங்கள் மோடியை ட்ரீட் பண்ண, அதாவது இந்தியா ட்ரீட் பண்ண மாதிரி இந்தியன்ஸ் வந்து, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது April 2 வந்து ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு, அதாவது 60 கண்ட்ரீஸுக்கு வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. ஸோ இந்தியாவுக்கு வந்து அவரும் அனௌன்ஸ் பண்ணுற வந்து 27% டேரிஃப். ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போச்சு. அதாவது மார்னிங் நீங்கள் நியூஸ் பார்க்கும்போது ஒரு சார்ட் மாதிரி ஒரு காமிச்சிப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் சார்ட் மாதிரி காமிச்சிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 26% இருந்துச்சு. பட் ஒயிட் ஹவுஸ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஷோ பண்ணதுன்னா 27%. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லேட்டராக வந்து நான் நியூஸ் பார்க்கும்போது, ஈவினிங் அந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஃபைனலாக வந்து 27% டேரிஃப். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27% டேரிஃப். இப்படி வந்து ஒவ்வொரு நாடுக்கும் வந்து அவர் டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2021 யூஎஸ் தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். கிட்டத்தட்ட வந்து ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லா நாடுக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 18%, அதாவது 18% வந்து பொருட்கள் வந்து நம்ம யூஎஸ் பண்ணுறோம். இம்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.2% வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எங்கன்னா யூஎஸ்லேருந்து. ஸோ இப்படி வந்து வாங்குறதும் விற்கிறதுமா போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன் போனாலுமே ட்ரேட் டெபிசிட்னு பார்க்கும்போது நமக்கும் யூஎஸ்க்கு வந்து $45 பில்லியன். ஸோ ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, யூஎஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து $100 பொருள் வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு $100 கிடச்சிது. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட இருந்து $55 தான் பொருள் வாங்குறோம். ஸோ இதனால் யூஎஸ்க்கு வந்து ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ ஆகுதுன்னா $45. ஸோ இதுதான் அவங்க ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு ஒரு சின்ன சிம்பிள் மீனிங்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்க்கு வந்து $45 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாடும் சில டெபிசிட் வச்சுருக்கனால அதை நான் ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து போட போகிறேன். அந்த வழியை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார்.
பட் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால் அதான் மீனிங், நீ 50% நான் டேக்ஸ் போடுறேன் அப்படின்னா நானும் 50% டேக்ஸ் போடுவேன். ஸோ அதாவது மீனிங். பட் வந்து நான் டிஸ்கவுண்ட் டாரிஃப் தான் போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறார். டிஸ்கவுண்ட் டாரிஃப் என்னன்னா, நம்ம வந்து இப்போதைக்கு டேக்ஸ்லாம் நான் வந்து கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணி நம்ம இப்போது எவ்வளோ டேக்ஸ் யூஎஸ்க்கு போடுறோம் அப்படின்னா 52%, அதாவது 52% போடுறோம். அதில் பாதி தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் போட்டுரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாடுக்கும் வந்து கிட்டத்தட்ட பாதி 50 தான் 25, 25% அப்படி தான் போட்டிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் டிஸ்கவுண்ட் டாரிஃப் தான் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம 52% டேக்ஸ் நம்ம போடுறோம் யூஎஸ் பொருட்களுக்கு. இது வந்து இப்போ வந்து அவர் வந்து 26% போட்டிருக்காரு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 26% டிஸ்கவுண்ட் டாரிஃப்னு அவரை பொறுத்தவரைக்கும் சொன்னாலுமே இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடி தான். ஸோ நார்மலாக எவ்வளோ டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2.5, ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு டேக்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ 27%. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் ஃபர்தராக வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஏற்கனவே 2.5, இப்போ 27%, ஓவராலாக 29.5% வந்து டேக்ஸ் கட்ட போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 27% வந்து ஃபஸ்ட்டு 10%, அதாவது பேஸ் 10% வந்து எப்போ எடுக்க போகிறாங்கன்னா April 5 வந்து எஃபெக்டிவாக. April 5 வந்து இந்தியா வந்து அங்கே இறக்குற எல்லா பொருளுக்கும் வந்து 10% வந்து டேக்ஸ். April 9 அடுத்த 17% வந்து ஓவராலாக. ஸோ இப்படி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. April 5 வந்து 10% வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. April 9 வந்து ரிமைனிங் உள்ள 70%. ஸோ April 9 அப்போ தான் வந்து ஓவராலாக 27% வந்து எஃபெக்டிவாக வந்து இம்போஸ் பண்ண போகிறாங்க யூஎஸ் வந்து இந்தியன் பொருட்கள் மேலே. ஸோ இதனால் எக்ஸ்பர்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் டாரிஃபாகவே இருந்தாலுமே இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அடியாக தான் இருக்க போகுது. ஸோ இதனால் வந்து ஜிடிபி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 0.7% கிட்ட ஜிடிபி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ₹3 கொடுத்துருந்த இடத்துல இப்போ ₹27 கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அடி வாங்குங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ப்ரீஷியஸ் மெட்டல், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் யூஎஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பொருட்களும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஐடி சர்வீஸும் சரி, ஃபார்மா, ஸோ ரெண்டுமே வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஃபார்மா ஷேர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நியர்லி வந்து 2.25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஃபார்மா ஐடி சர்வீஸும் வந்து ஃபார்மா வந்து ஏற்கனவே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து எப்படி வந்து டேக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு பட் இதுலேருந்து எஸ்கேப் ஆனனால வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து என்ன தான் வந்து 27% வந்து டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனாலுமே ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து 25% இருந்துச்சு. ஒரு போன வீக் தான் வந்து அவர் சொன்னார் ஆட்டோமொபைல்ஸ் வந்து 25% டேரிஃப்னு. ஸோ அது வந்து அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல்ஸ் வந்து என்னென்ன ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து இறங்குதோ, ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் காரு எல்லாமே வந்து நம்ம இறங்குதோம், அதெல்லாம் வந்து 25% தான். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் கிடையாது. ஸோ 25% இருந்தாலுமே முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2.5% கிட்ட தான் இருந்துச்சு. பட் இப்போ 25% கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து கார்ஸு, ஆட்டோமொபைல்ஸ், அந்த கார்ஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக கார் ப்ரைஸ் எல்லாமே, இந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதா போகிறனால இனிமேல் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி, அந்த மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே டேக்ஸ் அதிகமானனால எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் சிச்சுவேஷன் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய இம்பேக்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருந்தாலும் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவோட கொஞ்சம் கம்மியாகவே டவுன் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா அதாவது ஏசியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டேக்ஸ், மற்ற ஜப்பானில் சைனா, அப்புறம் வந்து வியட்நாம், தாய்லாந்து, ஸோ இதெல்லாம் வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் தான். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து உண்மையிலே ஒரு கம்மியான டேரிஃப் தான். இப்போ சைனா எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 54% இருக்குது. வியட்நாம் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வியட்நாம் பொறுத்த வரைக்கும் 46% டேக்ஸ் கொடுத்துறாங்க. தைவான் பொறுத்த வரைக்கும் வந்து 32% டேக்ஸு. அப்புறம் வந்து சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் அது 25 தான், நியர்லி இந்தியாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஜப்பான் வந்து 24 கிட்ட இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக வந்து ஏசியன் கண்ட்ரீஸில் வந்து பார்க்கும்போது வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டேரிஃப் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதனாலே என்னன்னு தெரியல, இந்தியாவுக்கு அதாவது இன்றைக்கி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் சரி, நிஃப்டியும் சரி, கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
0.35% தான் டவுன் ஆயிருக்கு. இப்போது நீங்கள் சென்செக்ஸ் எடுத்திங்கன்னா 0.42% தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதே நீங்கள் ஜப்பான் கண்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 2.8% கிட்ட டவுன் ஆயிருக்கு. அப்புறம் ஹாங்காங் எடுத்துட்டிங்கன்னா 1.7% கிட்ட டவுன் ஆயிருக்கு. சவுத் கொரியா கிட்ட எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 1.1% டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். எல்லாமே 0.5 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸோட இது கொஞ்சம் டேரிஃப் கம்மியானால கொஞ்சம் வந்து லிபரலாக கம்மியாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பட் இனிமேல் தான் ஃபர்தராக தெரியும் எப்படி இம்பேக்ட் ஆக போகுது. இன்னும் வந்து எஃபெக்டிவாக வரல. ஸோ April 5 தான் வந்து எஃபெக்டிவாக வரப்போகுது. இன்றைக்கி நாளை பொறுத்த வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாமே ஒரு வைப் தானே, சென்டிமெண்ட் தானே. ஸோ வந்து ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னோம்னா அது ஒரு ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மற்ற எல்லாமே டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு எல்லாமே ஃபார்மாவில் கொஞ்சம் போட்ட வைப் ஒரு சென்டிமெண்ட்னால வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து 2.25% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லைக் கோல்டு மாதிரி இப்போ எல்லாமே டவுன் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பக்கம் திரும்புவாங்களே. ஸோ அதே மாதிரி வந்து டைனாக இருக்குது. பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் ரொம்ப கம்மி தான். பட் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடி தான். ஏன்னா வந்து 2.53 கிட்ட அந்த டேக்ஸ் வந்து இப்போ 27 கிட்ட போயிருக்கு. ஸோ ஓல்டு டேரிஃபும் அதுவும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா 29.5 கிட்ட டேரிஃப் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அடி தான். ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் தான் தெரியும் ஃபர்தராக வந்து எப்படி டவுன் ஆக போகுது தெரியும். பட் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை ஒரு நெகோஷியேஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்னுமே வந்து டேரிஃப் வந்து குறைக்கலாமா சொல்லிட்டு இந்தியாவுக்கும் சரி யூஎஸ்க்கும் சரி ஒரு நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பலாம், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி நம்பலாம். பட் இப்படியே மெயின்டைன் ஆனாலும் கூட இம்பேக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படி சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட 60 கண்ட்ரி கிட்ட போட்டிருக்காரு. இந்தியாவோட அதிகமான டேக்ஸ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சைனா 54% கிட்ட போட்டிருக்காரு. டேக்ஸ் யூஎஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கு. வியட்நாம் பார்த்திங்கன்னா 46%, தைவான் பார்த்திங்கன்னா 32%, அப்புறம் தாய்லாந்து பார்த்திங்கன்னா 36, சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா 31, இந்தோனேஷியா 32, கம்போடியா வந்து 49, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 30, பெங்களாதேஷ் வந்து 37, அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து 29, ஸ்ரீலங்கா 44% டேரிஃபு. ஸோ மடாகாஸ்கர் வந்து 47%, மியான்மர் அதாவது பர்மா இப்போ ரீசெண்டாக வந்து எர்த்குவேக் வந்துச்சுல, ஸோ அந்த நாடு வந்து மியான்மர் வந்து 44%, செர்பியா வந்து 37. ஸோ இப்படி வந்து லாவோஸ் சொல்லி ஒரு நாடு வந்து 48% டேரிஃபு, போட்ஸ்வானா 37%. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியாவோட அதிகமாகவே நிறைய கண்ட்ரிக்கு வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து இந்தியன்ஸ் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் கம்மி தான். ஓகே, நம்ம ஃபர்தராக வெயிட் பண்ணி என்னென்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இனி ஃபர்தராக வந்து ஏதோ டேரிஃப் சம்மந்தமாக ஏதோ அப்டேட் வந்தால் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக அந்த ஏதோ டீட்டெயில்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.